நீங்களும் சித்தராகலாம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்களும் சித்தராகலாம். ஏன்னா அவங்களால முடிஞ்சது ஏன் உங்களால முடியாது? ஒரு விஷயம் ஒருத்தவங்களால முடியுதுன்னா அது மற்றவங்களாலே முடியும். அதனால சித்தராகிறது கடினமான விஷயம்தான். ஆனால் இது உங்களாலே முடியும். இந்த காலகட்டத்துக்கு சித்தர்கள் மிக 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 அவசியம். ஏன்னா நாட்டை ஃபுல்லாக மாற்றணும், தர்மத்தை ஸ்தாபிக்கணும், எல்லாரையும் நல்ல பாதைக்கு கொண்டு போகணும், எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சித்தர்கள் தேவைப்படுறாங்க. ஆதியில் திரேதாயுகம், தோபராகம் அப்படிலாம் அந்த யுகத்தெல்லாம் ஆயிரக்கணக்கான சித்தர்கள் இருந்தாங்க. ஆனால் சொல்லுவாங்க 12 சித்தர்கள். அப்படி கிடையாது. அது ஆயிரக்கணக்கான சித்தர்கள் இருந்தாங்க. அதில் 12 சித்தர்கள்லாம் நமக்கு தெரியுது. நமக்கு தெரியாத நிறைய சித்தர்கள் இருப்பாங்க. அவங்களோட சீடர்கள் இப்படி தான் நிறைய பேர்கள் தான் உலகத்தை ஃபுல்லாக மாற்ற முடிஞ்சுது. அதனால் மீண்டும் அதை மாதிரி சத்திய யோகம் வரணுன்னா நீங்களும் சித்தராகணும். கடினமான விஷயந்தான். ஆனால் முயற்சி செஞ்சு வெற்றி பெறலாம் கண்டிப்பாக. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய கேள்விகளை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு கேள்விக்கான பதிலை வீடியோவை பதிவு போடுறேன். அதே போல் இந்த யோகா சம்மந்தமான ஆன்மீக சம்மந்தமான நிறைய பதிவுகளை போட்டிருக்கேன். அதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பதிவை பாருங்கள். இப்போது பதிவுக்குள்ளே போகலாங்களா? இப்போது சித்தர்கள், நீங்களும் சித்தர் ஆக முடியும். கண்டிப்பாக முடியும். அதாவது இந்த கலியுகத்தில் ஏறக்குறைய 30,000 சித்தர்கள் வருவாங்கன்னு சில குறிப்புகள் இருக்கு. வருவாங்கன்னா வானத்தில் குதிப்பாங்க? கண்டிப்பாக முடியாது. அதாவது பயிற்சி எடுத்து சித்தனாக மாற முடியும். மாறத்துக்கு ஆசைப்படுங்க. ஏன்னா இந்த சித்தன்றது சாதாரண விஷயமே இல்லை. அதை பற்றி தான் வரைய பார்ப்போம். இது பெரிய பதிவு. இதில் நிறையா பாட்டுகள் வரும். அதனால் தொடர்ச்சியாக இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் தெரிய வரும். முதல்ல புத்தர் கதையை பார்ப்போம். புத்தர்கிட்ட நிறைய சீடர்கள் சேரன்னு ஆசைப்படுவாங்க. நிறைய சீடர்கள் புத்தரை சேருவாங்க, சீடனாக சேருவாங்க. அப்போ அவங்களுக்கு பேர் பிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்கு அப்படின்னு. அப்போது ஒரு புத்த பீச்சி புத்தர்கிட்ட கேட்கும்போது இது மாதிரி நான் பார்க்குறோம் அத்தனை பேருமே எல்லாருமே ஒரு விதமாக இருக்காங்க, எல்லாருமே வேறு வேறு மாதிரி இருக்காங்க, எல்லாருமே ஒரு மாதிரியே இருக்காங்க. இப்போ எனக்கு அவங்களாம் பார்க்கும்போது ஏன் இவங்களாம் இப்படி இருக்காங்கன்னு தோணுது. அதுக்கு காரணம் என்னான்னு புத்தர்கிட்ட கேட்குறான். புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் அநேக மக்கள் எல்லாருமே 3 வகையில் தான் இருப்பாங்க. ஒன்று முட்டாளாக இருப்பாங்க, அப்படி இல்லைனா பைத்தியக்காரராக இருப்பாங்க, அப்படி இல்லைனா அறியாமையாக இருப்பாங்க. இப்போ முட்டாள்ன்றது அவங்களுக்கு எதுவுமே தெரியாமலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பைத்தியக்காரன்றது அதிகமாக பேசுவாங்க, டென்ஷன் எமோஷனல் ஆவாங்க, அவங்கள சண்டை சத்துக்கெல்லாம் வரும், அது மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அறியாமைன்றது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இதுமாரி மக்கள் தான் 3 கலந்த மக்கள் தான் உலகத்தில் அதிகமாக இருப்பாங்க. அப்போது சரி என்ன கேட்பான் புத்தர்கிட்ட, அப்போ நான் எப்படி இருக்கணும் கேட்பான். அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ அறிவாளியாக இருக்கிறது என்ன பண்ணணும்னு கேட்பான். அதுக்கு என்ன சொல்லுவாருன்னா, தியானம் செய்ய அப்படின்னுவார். தியானம் செஞ்சால் மட்டும்தான் அறிவாளியாக ஆக முடியும். எல்லாரும் அப்போ நம்மளை படிச்சிருக்கணும், எனக்கு அறிவு இல்லையா? படிக்கிறது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால் அறிவுன்றது வேறு. ஏன் படித்தவங்க அத்தனை பேருமே டென்ஷன் எமோஷனல் சாந்தமாக இருக்காங்களா, ஒரு பிரச்சனை டக்குன்னு சால்வ் பண்ணுறாங்களா? அப்படிலாம் கிடையாது. அதுதான் அறிவு. அறிவு இருந்தால் தான் எல்லாத்தையும் கரெக்டாக எப்படி இருக்கணும், எப்படி பண்ணணும், அப்படி புரிஞ்ச தன்மை இருக்கும். அதுக்கு அறிவு வரும்னா என்ன பண்ணணும்? ஒரே வழி தானே தியானம் தான் அப்படின்னு அந்த காலத்தில் புத்தர் சொன்னார் அந்த கதையை. இப்போது அறிவு தன்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பழமொழி சித்தம் தெளிந்தவன் சித்தன், சித்தன் கலங்கியவன் சித்தன். சிம்பிளாக இதில் சொல்லியிருப்பாங்கப்பா. சித்தம் கலங்கினவனு என்ன பைத்தியக்காரன்னு அர்த்தம். சித்தம் தெளிஞ்சிருந்தா சித்தர்னு அர்த்தம். அதான் சித்தம் தெளிந்தவனே சித்தன் அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. ஆதியில் முன்னெல்லாம் தாய்மாரெல்லாம் அப்படின்னா தனக்கு பிறக்கிற குழந்தை ஏதாவது ஒரு குழந்தையாவது சித்தனாகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு காலத்தில் இருந்தது, என்னுடைய குழந்தை சித்தனாகணும். ஏன்னா அது அப்பேற்பட்ட விஷயம் ஒரு சித்தனாக ஆகிறது. அதேமாதிரி புத்த மதத்துலேயும் இதே பாலிசி தான். அங்கே எப்படின்னா புத்த மதத்தில் ஒரு தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளை புத்த பிட்சியாக மாறணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆசைப்பட்டு என்ன பண்ணுவாங்க, புத்த மடாலயத்தில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய குழந்தைய போயிட்டு 5 வயசுக்கு மேலே போய் வாசலை விட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த குழந்தைய அவங்களே கூட்டா தான் உண்டு. என்ன மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அப்படின்னு குழந்தை வாசல் இருக்கு, எப்போது கேட்டு முடியே இருக்கும். புத்த பள்ளிகள் சொல்லுவாங்க. அப்போது அந்த குழந்தை மழையை வெயில்கள் தாங்கிட்டு அந்த கேட்லேயே சில நாட்கள் நின்னாதான் அதுக்கப்புறம் கேட்டு உள்ளார கூப்பிட்டு பயிற்சி கொடுப்பாங்க.
புத்த பிட்சாக மாற்றுவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் தாங்குற தன்மை இருக்கிறா அப்படின்னு சோதிப்பாங்க. சோதிச்சு அவங்களே தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து புத்த பிட்சுகள் தான் வந்து சைனா, ஜப்பான் எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி நாட்டில் நம்பர் ஒன்னாக இருக்காங்க. எல்லாத்துலேயும் நல்லா சிறப்பாக இருக்காங்க. காரணம் என்ன? மதம், புத்த மதம். அவங்க சொல்லிக் கொடுத்த பாடங்கள். இதுதான் வந்து மனுஷனை மாற்றுது, சமுதாயத்தை மாற்றுது, நாட்டை மாற்றுது. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் எடுத்துக்கங்க. ஜப்பானில் வந்து அவங்க எப்படின்னா குழந்தையிலேருந்து எப்படி பழக வைக்கிறாங்கன்னா, குழந்தை வந்து அப்படியே போகும்போது ரோட்டில் போகும்போது கார் வந்துச்சுன்னா சைடில் நிற்கும். நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணி போகும். அதே போல் யாரை பார்த்தாலும் பெரியவங்க சின்னவங்க யாரை பார்த்தாலும் தலையை குனிஞ்சி வணக்கம் சொல்லும். அந்த பண்பு வந்து அங்கே இருக்குது. அதே மாதிரி டைம் காலைல இது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் கரெக்டாக அமைதியாக எல்லாம் போகுது. அதோட பெரிய அதிசயம் என்னன்னா அங்கெல்லாம் வீட்டுங்களில் தோட்டம் வச்சுருப்பாங்க, பழ தோட்டங்கள். அப்போ பழத்தோட்டம் என்ன பண்ணுவாங்க, பழத்தை பறித்து வாசலில் ஒரு டேபிள் போட்டு ரேட்டு எழுதி வச்சுருவாங்க. போகிற வர என்ன பண்ணுவாங்க, பழம் வேணுன்றவங்க அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு ரேட்டு எழுதி வச்சுருப்பாங்கல்ல, அந்த காசை டப்பாவில் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்க கூட எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே அப்படி பண்பை வளர்த்து வச்சுருக்காங்க பாருங்க. காரணம் இந்த மதங்கள் தான் ஒரு மனிதனை பண்படுத்துது. மதங்கள் அங்கே சரியாக இருந்ததுன்னா மனுஷன் சரியாக இருப்பான். அதுமாதிரி சைனாவிலும் சரி, எல்லாத்துலேயும் சரி, எல்லா மனுஷனும் பர்ஃபெக்டாக இருக்காங்க. நம்ம இங்கேயே இருந்தது இப்போ வீணாயிடுச்சு. நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யலாம். யாருமே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஏன் டிராஃபிக் இப்போ எதுவும் சொன்னல, இதெல்லாம் அங்கே எப்படி இருக்காங்க. இதே வந்து ஜப்பானில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வயசானவங்க ரோட்டை கிராஸ் பண்ணுறாங்கன்னா அப்படி எவ்வளோ ஸ்பீட் கார் வந்தாலும் அப்படி நின்றுடும். அவங்க கிராஸ் பண்ணுற போகிற வரைக்கும் கார் எடுக்க மாட்டாங்க. இங்கே அப்படி கிடையாது. இங்கே என்ன பண்ணுவோம், வயசான பண்ணால் அவங்கள வயசான பெருசு வெளியே உடம்போ சீக்கிரம் போ அப்படின்னு வெட்டி விடுவோம். மதிக்கவும் மாட்டோம். அந்த மாதிரி ஒரு பண்புகள் வந்ததுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய பண்பாடுகள். அதே மாதிரி நம்மளை வழிநடத்துறதுக்கு ஒரு சரியான குருமார்கள் இல்லை. இவங்களால் மட்டும்தான் மனுஷனை சரியாக வழிநடத்த முடியும். அதனால தான் வந்து நீங்களும் சித்தனாகும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நீங்களும் சித்தனாகி தான் நாட்டை மாற்ற முடியும். ஒரு நாளில் நாட்டை மாற்றிட முடியாது.